ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டு பொடி. இது என்ன 3 பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் உப்பு, இது வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 30 மிளகாய், காஞ்சி மிளகாய், அப்புறம் லிட்டில் ஆஃப் ஆயில். அப்புறம் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஹீட் வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிட்டோம். நல்லா ஹீட் ஆனது பிறகு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து சட்டி வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிங்க. ஊற்றிட்டு நல்லா சூடு சூடு இப்போதைக்கு மிளகாய் போடணும். இது வந்து காஷ்மீர் சில்லி. இப்போதைக்கு நல்லா வறுக்கணும். இப்போதைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெட்டிஷாக ஆயிடுச்சு. அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் ஏன்னா ஒரு இல்லாட்டி கருகிடும். அதுக்கப்புறம் வந்து பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். லைட்டாக சூடு. அடுத்தது இப்போ வந்து இதை பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கிடுச்சு, லைட்டாக வதங்கிடுச்சு. ரொம்ப வந்து பூண்டெல்லாம் வந்து ரொம்ப வதங்கவே வேண்டியதில்லை, ஏன்னா வந்து பச்சையாக இருந்தாலே உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. இப்போதைக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஆறின பிறகு மிக்ஸியில் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய், அந்த பூண்டு எல்லாமே வந்து நல்லா சூடு வந்து ஆறிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு ஓட்ட வேண்டியதான். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸியில் போட வேண்டியதான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டோம்னா வாவ், சூப்பரான பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஸ்பைசியானது. இது வந்து நம்ம தோசை, இட்லி எல்லாத்துலேயும் சாப்பிடலாம். இது வந்து நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு போட்டு.